வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழக உள் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகியுள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. கேரளா கடலோர பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக 15/8/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதில் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 16/8/2024 நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதியில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும். 17/8/2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், புதுவை காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். இதில் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதியில், நீலகிரி, திருப்பூர் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 18/8/2024 நீலகிரி, திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 19/8/2024 கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதியிலும், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும். 20/8/2024 மற்றும் 21/8/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 - 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 15/8/2024 முதல் 19/8/2024 வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 - 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் 15/8/2024 முதல் 17/8/2024 வரை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 35 - 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியில் 15/8/2024 மற்றும் 16/8/2024 மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 - 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரளா மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலும், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 35 - 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். வானிலை பற்றிய முழுமையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் 12 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கரூர் மாவட்டம் கரூர் பரமத்தியில் 11 சென்டிமீட்டர் அளவும், மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி தலா 9 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மதுரை மாவட்டம் தல்லாக்குளம், திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில், மதுரை மாவட்டம் இடையப்பட்டி தலா 8 சென்டிமீட்டர் அளவும், திருப்பூர் மாவட்டம் வட்டமலை நீர்த்தேக்கம், நீலகிரி மாவட்டம் கொடநாடு, நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர், ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம்,
ஈரோடு மாவட்டம் மொரட்டுக்குறிச்சி, மதுரை மாவட்டம் மதுரை நகரம், ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் தலா 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி, திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி தலா 6 சென்டிமீட்டர் அளவும், மதுரை மாவட்டம் AWS, நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட், ஈரோடு மாவட்டம் ஈரோடு PTO, சேலம் மாவட்டம் தம்மாப்பட்டி, தருமபுரி மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம், விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் செண்பரநாடு, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தலா 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. திருச்சி மாவட்டம் திருச்சி நகரம், நீலகிரி மாவட்டம் கொத்தை, ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி, நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், நீலகிரி மாவட்டம் குன்னூர் PTO, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொம்பம்பட்டி, நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட் தலா 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம், மதுரை மாவட்டம் கல்லந்திரி, நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம், கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர், சேலம் மாவட்டம் எடப்பாடி, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, கோயம்புத்தூர் மாவட்டம் பொதுப்பணித்துறை மங்கினிப்பட்டை, மதுரை மாவட்டம் திருமங்கலம், நீலகிரி மாவட்டம் குன்னூர், ஈரோடு மாவட்டம் எலந்திக்குட்டைமேடு, நீலகிரி மாவட்டம் கொத்தி, விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளம், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, ஈரோடு மாவட்டம் பவானி, சேலம் மாவட்டம் சங்கரிதுர்கம், நாமக்கல் மாவட்டம் AWS, கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர், ஈரோடு மாவட்டம் கொடுவாரி, நீலகிரி மாவட்டம் கொத்தேரி, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், கரூர் மாவட்டம் தேகாமலை, நீலகிரி மாவட்டம் பில்லிமலை எஸ்டேட், திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் PWD, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, நீலகிரி மாவட்டம் ஆதார் எஸ்டேட், கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், பில்லூர் அணை தலா 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வாத்தலை அணைக்கட்டு, நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை, தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம், மதுரை மாவட்டம் சோழவந்தான், நீலகிரி மாவட்டம் கிளன்மார்கன், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகாமணி, மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி, தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, திருப்பூர் மாவட்டம் குண்டட்டம், நீலகிரி மாவட்டம் அடவாஞ்சி, திருப்பூர் மாவட்டம் மதுக்குளக்குளம், சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை, தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம், நீலகிரி மாவட்டம் எமரால்டு, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், மேல்கூடலூர், திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் AWD, கோயம்புத்தூர் மாவட்டம் ரயில் நிலையம், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் தலா 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுவையில் ஆங்காங்கே பரவலாகவே 2 சென்டிமீட்டரிலிருந்து 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.